இந்த நாடு உலகின் தூய்மையான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதற்கான காரணம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஜப்பானில் சுத்தம் என்பது வெறும் விதி அல்ல, அது ஒரு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை. அங்குள்ள குப்பை லாரிகள் கூட பளபளப்பாக இருக்கும். தெருக்களில் அழுக்கு லாரியை ஓட்டிச் செல்வது அவமரியாதையாக கருதப்படுவதால் தினமும் காலையில் லாரிகளை கழுவிவிட்டு தான் வெளியே செல்கின்றனர். மேலும் கழிவு மேலாண்மை ஒரு அறிவியல் மாதிரி செயல்படுகிறது. குப்பைகள் சீரற்ற முறையில் வீசப்படுவதில்லை, அனைத்தும் முறையாக பிரிக்கப்படுகின்றன. கரிம குப்பை, பிளாஸ்டிக், கேன்கள், காகிதம் ஒவ்வொன்றிற்கும் தனி நாள் மற்றும் தனி பைகள் உள்ளது. தவறான நாளில் தவறான குப்பைகளை போட்டால் அது சேகரிக்கப்படாது. ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்றால் யாரும் குறை கூறுவதில்லை. அவர்கள் தங்கள் சமூகத்தை மதிப்பதால் அனைவரும் விதிகளை பின்பற்றுகிறார்கள். அங்குள்ள பொது கழிப்பறைகள் கூட எப்போதும் சுத்தமாகத்தான் இருக்கின்றன. வாசனை இல்லாமல் தானாக சுத்தம் செய்யும் தொழில்நுட்பத்துடன் பளபளப்பாக இருக்கின்றன. இதெல்லாம் யாரும் கண்காணிப்பதால் அல்ல, அனைவருக்கும் சொந்தமான இடம் என்பதால் மக்களே அதை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள். ஜப்பானில் சுத்தம் என்பது ஒரு கடமை அல்ல, அது அவர்களின் அடையாளத்தின் ஒரு பகுதியாகும். அவர்களின் இந்த மரியாதையும் ஒழுக்கத்தையும் பார்த்தால் ஒரு கேள்வி உங்கள் மனதில் தோன்றும்: அவர்களால் முடிகிறதென்றால் நம்மால் ஏன் முடியாது என்று. நீங்கள் வளர்ச்சியை ஃபாலோ பண்ணாம இருந்தால் மீண்டும் எங்களை பார்ப்பது அரிது. ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருப்பீர்கள் என்றால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்கிறீர்கள்.